இங்க பாரு, இங்க பாரு அமுதா. என்ன அமுதா, இப்படி உட்காந்துட்டே இருக்க காலையில இருந்து? உன்னை பார்க்கவே என்னமோ போல இருக்குடி. நான் என்னங்க பண்ணுவேன்? எனக்கு இப்படி வாந்தி வர்றதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. நான் என்ன வேணும்னா எடுத்துட்டு இருக்கேன். பாவமா இருக்கு அமுதா உன்னை பார்த்தா. இப்படி வாந்தி எடுத்துட்டே இருந்தீன்னா என்ன பண்றது சொல்லு. நீ பாருங்க, திரும்ப திரும்ப இப்படி வாந்தி வந்துட்டே தாங்க இருக்கு. நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியலங்க. அமுதா, எனக்கு தெரிஞ்சு வேற வழியே இல்லை. நீ கிளம்பு, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் வா. வேணாங்க, சும்மா வாந்தி வர்றது சாப்பிட்டது தான் சேரல போல. அதுக்காக வாந்தி வர்றதுக்கெல்லாம் போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா என்னங்க பண்ணுறது? வேணா விடுங்க, பார்த்துக்கலாம், என்ன ஆக போகுது. லூஸ் மாதிரி பண்ணாத அமுதா. எனக்கு நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கு. நீ என்னடான்னா அசால்ட்டாக இருக்க. இங்கே பாரு, நீ கிளம்புன்னா கிளம்பு, அவ்வளோதான் சொல்லுவேன். என்ன அவளை பிடிச்சிட்டு இப்படி நிற்கிறான்? எல ரெங்கராசு, ஏ ஐய, என்னடா அது கீழே அவ்வளோ வாந்தி எடுத்து கிடக்குது? யார் எடுத்தது? வேற யாரு, உன் மருமக தான். ஏண்டா என்னடாச்சு அவளுக்கு? என்னன்னு நீயே கேளு போ. என்னடான்னு கேட்டா என்னன்னு என்னைய கேட்க சொல்ற? அமுதா, என்னன்னு தெரியலத்த, வாந்தியா வருது. வாந்தியா வருதா? அப்படி என்ன சாப்பிட்டா அவ? அப்படி ஒன்றும் சாப்பிடலையே. சோத்து பருக்கே தின்னதுக்கு அப்படி வாந்தி வரும்? அட கடவுளே. ஏம்மா, எதுக்காம்மா இருக்கும்? என்னன்னு தெரியலேப்பா எனக்கு ஒன்றும். ஆஸ்பத்திரிக்கு நீ உடனே கூட்டிக்கிட்டு போ. அதை தான் நானும் நினைக்கிறேன். ஆஸ்பத்திரிக்கு வான்னா அமுதா வருவேனாங்குது. இங்கே தள்ளு, நான் அவகிட்ட சொல்கிறேன். இங்கே பாரு அமுதா, ஆத்தா. ஆ சொல்லுங்க அத்தா. இங்கே பாரு எந்திரி, அவனோட முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாங்க. இம்புட்டு வாந்தி எடுத்து கிடைக்க உன் உடம்புல என்ன தெம்பு இருக்கும்? பரவாயில்லத்த, ஆஸ்பத்திரிக்கு போனால் 1000 500ன்னு செலவாகும். எதுக்கு சும்மா அங்கெல்லாம் போயிட்டு? வேணா விடுங்க, பார்த்துக்கலாம் என்னென்னு. வீட்டில் இருந்துட்டுலாம் ஒன்றும் பார்க்கவும் முடியாது, பண்ணவும் முடியாது. சொல்கிறத கேளு. ஆமாம், அவனோட ஆஸ்பத்திரிக்கு போனால் போறியா இல்லை தான்? வீட்டில் இருப்போம், 1000 செலவாகும், 500 செலவாகும்னா உடம்பு என்னத்துக்காகிறது? சொல்லுடி அம்மதா, உடம்பு என்னத்துக்காகிறது? ஒழுங்காக சொல்கிறத கேட்டுட்டு கிளம்பு. ஆமாம், அவ்வளோதான் சொல்லிட்டேன். சும்மா எந்திரி. காசு இல்லாத நேரத்தில் ஒரு வாந்தி எடுத்து இருக்கிறதுக்கெலாம் ஆஸ்பத்திரிக்கு போகலாமாத்த? பரவாயில்லத்த, கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி தான் வரும், அதுக்கப்புறம் அதுவாக தன்னால் சரியாகிடும் த. என்ன உன் உடம்புல இருக்க தெம்பெல்லாம் போனதுக்கப்புறமா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஆஸ்பத்திரிக்கு போனால் ஒரு குளுக்கோஸை போடுவாவ, தெம்பாக இருக்கும், என்னமோ சரிப்பட்டு வரும். நீ நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நான் சொல்கிறத கேளு. ஒழுங்காக நீ கிளம்பு. எல்லாம் ரெங்கராசு, முதல்ல அவளை கூட்டிக்கிட்டு போடா. நானாம்மா கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்கிறேன். அமுதா தான் சொல்கிறத கேட்க மாட்டேங்குது. நான் என்னமோ கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்கிற மாதிரி இல்லை நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிய. நான் வா வான்னு தான் கூப்பிட்டுட்ருக்கேன், அதுதான் வரமாட்டேங்குது. எந்திரி அமுதா, பாரு அம்மா என்னையே திட்டுது. எந்திரிப்பில. அவங்க கூட்டிகிட்டு போகிறேன்னா தான் சொன்னாங்க, நான் தான் வேணாம் வேணான்னு சொன்னேன். அவங்க மேலெலாம் எந்த தப்பும் இல்லை, நீங்கள் அவங்கள திட்டாதீங்கத்த. பரவாயில்ல, பார்த்துக்கலாம் விடுங்க. ஏன் நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அமுதா, அப்புறம் கோவமாயிருவேன், எந்திரிச்சிரு. என்னங்க? இப்போ வர்றியா என்ன அமுதா சொல்கிறா? உன்னை இப்படி பார்க்கவே கஷ்டமாக இருக்கு, எந்திரி வா. சரிங்க, வரேன். சரிம்மா, பார்த்துக்க, நாங்கள் 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். சரியா, முதல்ல போய் ஆஸ்பத்திரியில் அவளை காமி, பார்க்கவே கஷ்டமாக இருக்கு. ஆ சரிம்மா, வா அமுதா. போயிட்டு வரேங்க. போத்தா, முதல்ல நீ போ. எல்லாம் பார்த்து பத்திரமா, பிள்ளைய பத்திரமா பிடிச்சி கூட்டி போடா. ஆ சரிம்மா. கடவுளே, என்ன ஏதுன்னு தெரியலையே. என்னமோ வாந்தியா எடுக்கிறா, என்னவா இருக்கும்? ஏடி, என்ன உன் மவனும் மருமகளும் இப்படி போறாவ? அவ ஆளு சோந்தாப்புல கைதாங்களால பிடிச்சிட்டு போறான். ஆமா, வா முனியம்மா, அப்படி உட்காரு. என்னன்னு தெரியல, இங்க யாரு வாந்தியா எடுத்து கிடக்கு. என்னவா இருக்கும்னு ஒன்றும் புரிய மாட்டுக்கு. என்னதான் ஏதுன்னு தெரியாம தான் பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போடான்னு சொல்லி அமுச்சு வச்சேன். பாத்தியா நீனு? அட ஆமா, இப்பதானே போறாவ, அப்புறம் பாத்தியா நீன்னு கேக்குற? என்னத்துக்கு வாந்தி எடுத்துட்டு போக மருமோ? ஏட்டி, விஷயம் தெரியாமையே பேசிக்கிட்டு இருக்க நீ. என்ன விஷயம் முடியுமா சொல்ற? விஷயம் தெரியாமண்ணா? ஏட்டி, உன் மருமும் மாசமா இருக்கவள நினைக்கிறேன், அதுக்காக தாம்ட்டியா அப்படி போறா. பாத்தியா வாந்தி எடுத்து வச்சிருக்கா? ஏய், உன் மருமும் மாசம் கல்யாணம் தானே இல்லை, பிள்ளை வாந்தி எடுப்பாவதானடி, அதை வச்சு கண்டுபிடிக்க மாட்டியா? என்னமோ ஒன்றும் தெரியாத கணக்கால உட்காந்துருக்குற. அடி மாசமாக தான் இருக்கிற, அவளை போய் ஆஸ்பத்திரிக்கு அமுச்சு வச்சிருக்கிற.
அதுக்குன்னு வீட்லயே வச்சிருப்ப, ஆஸ்பத்திரிக்கு போறது இல்லையா? அதுக்கு தான் அமுச்சு வச்சு. வீட்ல இருந்தா ஆள் என்னமோ போல ஆயிட மாட்டாளா? என்னமோ சரித்தேன். அந்த காலம் மாதிரியா இந்த காலம் இருக்கு? எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரின்னுட்டு. நீ வேணா பாரு, ஓ மருமோ மாசமாக தான் இருப்பாவுல. எங்கிட்டோ நல்லபடியாக இருந்தால் காலகாலத்தில் ஒரு பேரனூர் ஏற்றியோ வெத்து கொடுக்கட்டும். ஏம்மா, உன் வாய் முகூர்த்தப்படி நடந்தா சரித்தே. வந்ததும் நீ சொன்ன மாதிரி சொன்னான்னு வை, உன் வாய்க்கு சக்கரை கொண்டாந்து போடுறேன். பார்ப்போம் பார்ப்போம், நீ பார்த்துக்கிட்டே இரு. நான் சொல்கிறபடி தான் நடக்கும். என் வாய்க்கு சக்கரை கொண்டாரியா இல்லையான்னு மட்டும் பாரு. ஆ சரி டி. சரி டி, இப்படி கொள்ளைக்கு போயிட்டு வாரையில நல்ல செய்தியாக வச்சிருஎன்ன? ஆ சரி சரி, போயிட்டு வா. ஒரு வேலை முனியமாக சொல்கிற மாதிரி அப்படியே தான் இருக்குமோ? இருக்கும் இருக்கும். நம்ம தான் குறுகிட்டத்தனமா ஒன்றும் புரியாமல் அப்படியே உட்காந்துருக்குறோம். இருக்கலாம் அப்படி தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி சரி, இந்த வாந்தியெல்லாம் கூட்டி எள்ளி போடுவோம். பிள்ளைய வந்துருங்க, ஆஸ்பத்திரிக்கு போன பிள்ளையே. ஐயோ, அமுதாவை கூட்டிக்கிட்டு போனாவா அந்த டெஸ்ட் எடுக்கணும் இந்த டெஸ்ட் எடுக்கணும்னு இன்னும் வெளியில் கூட்டிகிட்டு வந்த பாட்டில் காணும். எனக்கு பக்குன்னு இருக்குது. அவளுக்கு என்னமோ ஏதோ ஆச்சுன்னா என்ன செய்வேன்? அமுதா விட்டுட்டு ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியாது, ஒரு செகண்டு கூட என்னால் இருக்க முடியாது. கடவுளே, அமுதாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. கடவுளே, நீ தான் பையன் பொண்டாட்டியை காப்பாற்றணும். என் பொண்டாட்டியை வரம் இருந்து தவம் இருந்து நான் கட்டினேன். என் பொண்டாட்டிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. கடவுளே கடவுளே. ஏங்க ஏங்க நர்ஸு, என் பொண்டாட்டி பார்த்தீங்களா? ஒரு ரோஸ் கலர் சேலை கட்டிட்டு இருப்பாள்ல. ஆமாண்ணே, உள்ளதான் இருக்காங்க. என்ன டெஸ்ட்டுங்க எடுத்தியா? எதுவும் பிரச்சனையா? அவளுக்கு முடியலைங்க, ஒரே வாந்தியா எடுக்கா. ஏண்டி, டெஸ்ட்லாம் எடுத்தாச்சு, ஏன் கவலைப்படுதியா? என்ன நீங்க அப்பாவாக போறியா? அவங்க கன்சீவா இருக்காங்கண்ணே. சொல்லுதியா? என்ன உண்மையே சொல்லுதியலா? கடவுளே, உண்மையா நீங்க சொல்றது? அட ஆமா, நான் எதுக்கு உங்கள்கிட்ட பொய் சொல்ல போறேன்? உண்மைதானே நான் சொன்னது. நீங்க அப்பதான் ஆக போறீங்க. என்னால நம்பவே முடியல. நான் போய் என் பொண்டாட்டி பார்க்கலாமா? இல்லைண்ணே, அவங்களுக்கு வாமிட் கண்டினியூஸாக இருக்குது. அதனால டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருவாங்க, நீங்கள் பாருங்க. பாருமா, நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரில. நான் எதுக்கும் டாக்டர்கிட்ட இன்னொருக்கா கேட்கவா? நான் என்ன உங்ககிட்ட மட்டும் பொய்யா சொல்ல போகிறேன்? டாக்டர் தான் என்ன சொல்ல சொன்னாவ. உண்மைதானே, அதுக்காக தான் உங்கள் ஒய்ஃப் வாமிட் எடுக்கிறாங்க. ஐயோ கடவுளே, எனக்கு கை ஓடலை காலு ஓடலை, என்னால் நம்பாமல் இருக்கவும் முடியல, நம்பவும் முடியல. கடவுளே, உண்மையத்தான் சொல்றியா நீயே? நான் சொல்கிறது உண்மைதானே. வேணா உங்கள் ஒய்ஃப் இப்போ வருவாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டே தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் பாட்டி டாக்டர்கிட்ட போய் கேட்காதீங்க. அப்புறம் என்னையே சொல்லலையான்னு சொல்லி என்ன திட்டுவாங்க. நான் சொல்ல தான் வந்தேன், சரியானே? சரிம்மா போ. அப்பாடா, நான் இங்கே வேண்டின சாமி எல்லாமே எனக்கு நிறைவேற்றிருச்சு. மனசுக்குள்ளே எப்போ பாரு இதைத்தான் வேண்டிகிட்டே இருப்பேன். நமக்கு வேற வயசாயிடுச்சு, நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்குமோ இருக்காதோன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். கடவுள் கடைசியில் எனக்கு கொடுத்துட்டாரு. அமுதா, என்னங்க அப்படி பார்க்குறியா? என்ன அமுதா, விஷயம் தெரியுமா? தெரியும். தூக்குடா இன்னைக்கு அமுதாவை. ஐயோ, ஏங்க விட்டுருங்க. என்னங்க இப்படி தூக்கி வச்சுட்டு இருக்கு? எங்க எல்லாரும் பாப்பவங்க, விட்டுருங்க ஏங்க. அதெல்லாம் முடியாது. அது எப்படி? இன்னைக்கு நான் தூக்கிட்டு தான் போவேன் பாரு தெருவுலா. ஐயோ, எனக்கு என்னமோ போல இருக்குங்க, ப்ளீஸ்ங்க விட்டுருங்க. அட அமுதா, பேசாம இருக்கே என்ன? ஐயோ, உங்களுக்கு தூக்கம் நல்லா தான் இருக்கு. வா வா வா. எக்கோ லட்சுமி எக்கோ, கொஞ்சம் சீக்கிரம் வெளியில வா. இங்க வர்றா ஏம்மா, இங்கதான் நிக்கிறியா நீ? ஆமாப்பா, இப்படியே போய் தான் ஆஸ்பத்திரியில் பார்த்துட்டு போகலான்ட்டு இப்படி தான் லட்சுமி வீட்டுக்கு வந்தி. நீ கரெக்டாக என்னப்பா அம்மதால தூக்கிட்டு வர்ற? என்ன ரெங்கராசி, என்ன நடைப்பயணம் இல்லாமல் இன்னைக்கு தூக்குறது ஆகி வச்சு? என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் ஓவரு சொல்லிவிட்டேன். நீ கோவப்படுவன்னு இல்லை தெரியும் லட்சுமி. அம்மா சசி எங்க? சசி பார்த்தா தான் இருக்குது. சசி இப்போதான் இங்கே இருந்துட்டு இப்போதான் போனார் ரெங்கராசி. என்ன விஷயம்? ஆஸ்பத்திரிக்கு பண்ணிடலாம்ல, இது நல்லதா? ஆமாப்பா, சொல்லுப்பா. ஆமாம்மா, நீ நினைச்ச மாதிரியே தான். நீனே பாட்டியாக்க போற. ஐயோ, என்னப்பா சொல்ற? நெசத்துக்குமே வா. அட ஆமாம்மா, அப்புறம் எதுக்கு நான் அம்மதால திட்டு வரேன்? விட்டாதான் என்னங்க, எல்லாரும் பாக்குறவங்க. பார்த்தா பார்க்கட்டு, நான் என்ன ஊர்ல இருக்க பொம்பளை வேற யாரையுமா தூக்கிட்டு போறேன்? ஏன் பொண்டாட்டி அம்மதால தூக்கிட்டு போறேன். யார் பார்த்தா எனக்கு என்ன? ஏன் லட்சுமி? ஆமா கரெக்டா சொன்ன பாத்துக்க. சரி அம்மா வா, வீட்டுக்கு போவோம். அப்பா, நீ வீட்டுக்கு போயிட்டு இரு. நம்ம ஊர் கோவிலில் போயிட்டு நான் சாமியை கும்பிட்டு துண்ணூறு எடுத்து பூசிட்டு வரேன். வேண்டுதல் அப்படி வச்சிருந்தேன், எனக்கு சீக்கிரம் தரணும்னு. கடவுள் நினச்ச மாதிரி சீக்கிரம் எனக்கு கொடுத்துருச்சு. நான் சீக்கிரம் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வரேன் வீட்டுக்கு. நீ இப்படியே போப்பா. சரிம்மா, நீ அப்படியே வந்துரு, நான் வீட்டுக்கு போகிறேன். லட்சுமி, சசியை பார்த்தா வீட்டுக்கு வர சொன்னேன்னு சொல்லு. ரெங்கராசி கண்டிப்பா.
என்ன முனியம்மா பெரியம்மா பேசாமல் நிற்கிற? இப்போதான் உன் ஆத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், இது மாதிரி பாரு நல்ல விஷயம் தான் கொண்டுக்கிட்டு வருவாவன்னு. அதே மாதிரியே நடந்துச்சு போ. அப்படியா பெரியம்மா? எனக்கு ஏதாவது ஒன்றா நான் அழகாக கணிச்சிடுறியே. சரி சரி, இப்படியே தூக்கிட்டு அம்மதால வீட்டுக்கு கொண்டு வரேன். நான் தான் நடந்து வரேன்னு சொல்கிறேன் இல்லைங்க, ஏங்க சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறீங்க. அட இரு அமுதா, நீ உன் வாட்டுக்கு.